நான் என் குடும்பம் அப்படின்னு வாழ்ற வாழ்க்கை மட்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல. ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கணும். இந்த சபை யாரும் இல்லாத நேரத்தில் இந்த இடத்துல வந்திருக்குது. முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாய் இதுல இருக்கிற நிறைய பேர் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் தான். நம்ம ஒவ்வொருத்தரும் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கணும். அப்பதான் அடுத்த தலைமுறை இன்னும் இன்னும் ஆண்டவரை நேசிக்கிற ஒரு சந்ததி வரும். ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு வரும்போது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை கேட்டு பாருங்க, நீங்க வர்றீங்களா, இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்து பாருங்களேன், உங்க கூட ஏசப்பா பேசுவாங்க. ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கு ஒரு பாரம் நம்ம உள்ளத்துல வேணும். எப்படி ஒரு பிள்ளை இல்லைன்னா எவ்வளோ வேதனை ஒரு பெண்ணுடைய உள்ளத்துல இருக்குமோ, அதே பாரம் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கணுமே, நான் நிறைய பேருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணுமேங்கிற பாரம் நமக்கு வேணும். ஆத்தும பாரமே இல்லாம அமர்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் இந்த நாள்ல சொல்றார், ஆத்தும பாரத்தோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் பிள்ளைகளை பெற்றெடுக்கணும், ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம், ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க, அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம்.